இப்போ வீடு கட்டுறவங்க எல்லாருமே முக்கால்வாசி வீட்டில் வந்து இந்த சிங்கில் தான் பாத்திரம் விளக்குறீங்க. அந்த மாதிரி பாத்திரம் விளக்குனா பெரிய பாத்திரம் விளக்க முடியாது, குடம் விளக்க முடியாது. ரெண்டாவது அதை விளக்கி கழுவும் போது சோப்பு சரியாக போகாது. அதனால் நீங்கள் ஒரு இடம் ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு பைப் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்டூல் போட்டு உக்காந்து எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு உட்காந்துக்கிட்டு பொறுமையாக விளக்கி அதை கழுவிட்டு ஒரு டப்பு நிறைய தண்ணி பிடிச்சிக்கோங்க. விளக்கி கழுவி அந்த டப்புக்குள்ளே அப்படியே போடுங்க. போட்டு அப்புறம் இன்னொரு தடவை கையில் எடுத்து கழுவி அப்புறமேல அந்த வலையில் வச்சு அடுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு உக்காந்துட்டு வேலை செய்யும்போது ஈஸியாகவும் இருக்கும். ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிடலாம், குடம்லாம் விளக்கிடலாம். அதை விட்டுட்டு இந்த சிங்கில் விளக்கி அதை ஒரு தடவை கழுவி அப்படியே வச்சு அந்த சோப்பு நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். நீங்கள் ஒரு இடம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாத்திரம் விளக்குறது மட்டும் தனியாக உட்காந்து விளக்கி நல்ல ஒரு டப்பு நிறைய ஒரு குடம் தண்ணியில் போட்டு ரெண்டாவது தடவை கழுவி அப்புறம் எடுத்து வைங்க. ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, அந்த சோப்பு உள்ளே போய் அவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது நின்றுக்கிட்டே விளக்குனா கால் வலிக்கும். சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? இது பயனுள்ள டிப்ஸு. இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.